ஓம் நம சிவாய திருஷ்டம்பலம். மகா சிவராத்திரி இந்த மாதம் 8/3/2024 ஞான கைலாயம் அக்னிலிங்க நந்திமலை, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், வெள்ளிச்சந்தை, பாலக்கோடு தாலுக்கா வெள்ளிச்சந்தை. அங்கிருந்து பெங்களூரு பாதையிலே சென்றால் சூடப்பட்டி பிக்கனலி என்று ஒரு ஊர் வரும். அந்த பிக்கனலி வழியாக மலை மீது ஏற வேண்டும். கிருஷ்ணகிரியிலிருந்து பேட்ரா, சென்னையில் இதெல்லாம் வருவரெல்லாம் காவிரிப்பட்டினம் வந்தும் அங்கிருந்து இந்த மலைக்கு செல்லும். காவிரிப்பட்டினம், சாப்புரம், மோரம்பள்ளி இந்த ரோடாக வந்து மேலே மலைக்கு செல்லும். இந்த மலை ஆதியிலே உள்ள பேர் வந்து துருகமலை என்று சொல்வார்கள். அந்த துருகமலை என்பதுதான் நந்தி மலை. அதாவது துர்கை அம்மையே மலையாக இருந்து அந்த வடிவம் வந்து நந்தியாக இருக்கிறது. இந்த பக்கம் வெள்ளிச்சந்தை வழியாக வந்தால் பெங்களூர் பாதை, பெங்களூர் டு தருமபுரி பாதை. அது அங்கிருந்து பிக்கனலி வழியாக மேலே செல்ல வேண்டும். அது வந்து தேவகிரி மலை என்று சொல்வார்கள். தேவா என்றால் சிவன், தேவன், சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, தேவதேவா என்றெல்லாம் சொல்வார்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்வார்கள். என்றால் அனைத்து தேவர்களையுமே இறைவனே அவதாரம் செய்திருக்கின்றார். எனவே தான் தேவதேவா என்று சொல்வார்கள், தேவர்களுக்கெல்லாம் தேவா என்று. எனவே அங்கு அந்த தேவகிரி மலை என்பதுதான் லிங்கமலை. அந்த லிங்கமலையிலே சிவனுடைய நெற்றி எப்படி இருக்கும்? அதிலே திருநீர் நெற்றிக்கண்ணெல்லாம் இருக்கும். அது போன்று வந்து அந்த மலைகளிலே இருக்கும். நந்தி மலையிலே முன்கால் இருக்கிறதல்லவா, அதுக்கு நேராக முதுகிலே அப்படியே வந்து இறைவன், என் அம்மையப்பன் சிவசக்தி முகமே அதில் வந்து போட்டோ எடுத்து பதித்ததை போல் இருக்கும். அந்த பாறையிலே அதை போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துலானால் தெரியும். அதை அப்படியே கூட கிட்ட இருந்து கொஞ்சம் கிட்ட சென்று பார்த்தாலே தெரியும். அது தெத்துப்பள்ளம் சென்று, தெத்துப்பள்ளத்தை ஸ்கூலிலிருந்து ரைட் புறம் சென்று பிறகு அங்கே மலை அடிவாரம் செல்லும், நந்தி மலை அடிவாரம். அங்கிருந்து அப்படியே வலதுபுறம் திரும்பினால் வந்து லிங்கமலை அடிவாரம் சென்றுவிடும். எனவே அந்த அற்புதங்களெல்லாம் நேரில் சென்று பார்க்க வேண்டும். எனவே அந்த நந்திமலை மீது தான் வந்து 2021ஆம் ஆண்டு தீபம் வைத்தேன். இப்பொழுது 3ஆம் ஆண்டு தீபம் முடித்துவிட்டு, அதாவது 2023 3ஆம் ஆண்டு தீபம் முடித்துவிட்டு லிங்கமும் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்றோம். எனவே இது முதல் சிவராத்திரி. அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் வந்து எந்த ஊரில் இருப்பவர்களானாலும் சரி கண்டிப்பாக வந்து அங்கே மேலே வந்து, அதாவது மலைகளுக்கு பேர் வந்து ஞான கைலாயம் அக்னிலிங்க நந்திமலை என்று பெயர் சூட்டியிருக்கின்றேன். என் அம்மையப்பன் அடியுண்ட ஞானத்திலே அவதாரத்திலே அந்த மலை மீது அமர்ந்தராஜ் புரிகின்ற என் அம்மையப்பன் கைலாயத்திலே வந்து ஆதிசிவசக்தியாக என் அம்மையப்பன் இருக்கின்றார். பூலோகத்திலே உலகமெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த 14 லோகங்களிலுமே என் அம்மையப்பன் பல்வேறு வகையான வந்து அந்த உருவ வழிபாடாகவும் இருந்து அந்த உருவங்களுக்கு வந்து பெயர்கள் எல்லாம் என் அம்மையப்பனுக்கு பல வகையிலே இருக்கிறது. அதிலே ஞான கைலாயம் அக்னிலிங்க நந்திமலை மீது நந்தி தலை மீது ஓம் சர்வசக்தி, ஓம் சர்வ ஞான குபேர கைலாசநாதனாக என் அம்மையப்பன் அடியுண்ட அவதாரத்திலே என் அம்மையப்பன் அமர்ந்து அங்கு வருகின்ற அனைவருக்குமே என் அம்மையப்பன் அடிவன் உள்ளிருந்து ஆசி வழங்கி அவருடைய வந்து திருமணம் தடைகள், பிள்ளை இல்லாமை தடை, பிறகு வந்து செய்வினைகள், வியாபாரங்கள், பல வகையான வந்து இடர்கள், பிணிகள், இது போன்று எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது என் அம்மையப்பன் அங்கு வருபவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அதெல்லாம் திருத்தி வைப்பார். எனவே அதாவது பிள்ளை இல்லாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஆசி வழங்கி என் அம்மையப்பன் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு எத்தனை பேர்களுக்கு வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஆசி வழங்கி அவளுக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, திருமணம் நடந்திருக்கிறது. எனவே செய்வினைகளால் வந்து எத்தனை பேர் குடும்பங்கள் பாதித்திருக்கிறது என்று அதுவும் சொல்ல முடியாது. அங்கே ஞானமலையிலே ஞான கைலாய மலையிலே எத்தனையோ பேர்களுக்கெல்லாம் என் அம்மையப்பன் ஆசி வழங்கியிருக்கின்றார், வழங்கி நன்மைகள் எல்லாம் செய்திருக்கின்றார், அளவு கிடையாது. எனவே அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய வந்து பெருமாள் சிலை தமிழ்நாட்டிலிருந்து சென்றதும் அங்கும் சென்று என் அம்மையப்பன் அடியுண்ட அவதாரத்திலே வந்து அங்கே 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி அங்கு அழைத்து சென்றார்கள். அங்கு பார்த்தால் வந்து ஐயாவிடம் சதானந்தம் ஐயா அவர்கள் வந்து அவர் சொன்னார், அடியனிடம் பணம் கையிலிருந்தெல்லாம் காலியாகிவிட்ட சுவாமி, இப்பொழுது அந்த சிலையை செதுக்கி முடிப்பதற்கே பணம் இல்லை என்று சொன்னார். பிறகாக அது சிலையை மூடி வைத்திருந்தது. அடியனை வந்து சுவாமிஜி நீங்கள் மேலே வாங்க பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகாக மேலே சென்று அங்கே வந்து அந்த பெருமாள் சிலை வந்து செதுக்குவதற்கு உண்டான பணம் வருவதற்காகவும் என் அம்மையப்பன் ஆசி வழங்கி அதன் பிறகாக செய்து முடித்து தூக்குவதற்கு தனியாக பூஜை போட்டு ஆதிசேஷன் நாகப்பாம்பு 7 தலை நாகப்பாம்புக்கு பெருமாள் சிலைக்கு தூக்குவதற்கு பூஜை செய்து அப்படியெல்லாம் செய்து என் அம்மையப்பன் தூக்கி அடியன் சதானந்த ஐயாவும் அடியன் முன்பிலே தூக்கியும் நிறுத்தி இருக்கின்றோம். பாலக்கோட்டிலே வந்து செங்குடப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஆலயம் மாரியம்மன் ஆலயம் பணமில்லாமல் எத்தனையோ ஆண்டுகளாக வந்து அது செயல்படாமல் இருந்தது. HRNC பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் ஐயா துரை அவர்கள் ஐயா அழைத்து சென்றார்கள். அடியேன் வந்து சுவாமிஜி நீங்கள் வந்தால் தான் கோயில் வேலை நடக்கும், நீங்கள் வாழல் என்று அழைத்து சென்று அங்கேயும் ஆசி வஞ்சி கருவு
அங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் ரோடு ஓரமே இருக்கும், ரயில் ரோடு ஓரமே. அந்த விநாயகர் கோயிலோட கருவறையிலும் மாரியம்மன் கோயில் கருவறையிலும் உள்ளவே சென்று அங்கே பாடல் பாடி அங்கே வந்து என் அம்மையப்பன் வந்து அம்மையப்படவே அடியன்ற அவதாரத்திலே பேசி இங்கே வந்து பணம் தடையெல்லாம் நீங்கி பணம் வந்து சிலை செய்து முடித்து இங்கே அமர்ந்து ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்து மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்க வேண்டும். அடியவன் அவதாரத்தை தாங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கெல்லாம் அத்தனை அர்ப்பணை செய்ய வேண்டும் என்று என் அம்மையப்பன் பேசி அப்படியெல்லாம் அந்த மாலையும் நாளையும் அங்கு சென்ற 2-3 மாதத்திலே வந்து அங்கே வேலை நடந்து அங்கே வந்து அந்த கும்பாபிஷேகமெல்லாம் செய்து எல்லாம் முடித்தார்கள். சென்னையிலே வந்து ராயபுரத்தில் இருக்கிறது சேனிகா பரமேஸ்வரி என்ற ஆலயம் என் அம்மை அங்குமனை சென்றார்கள். பிறகாக வந்து இன்னும் கடமடை கிட்டே வந்து கடமடை இல்லை, அது வந்து என்னது புலிக்கரை என்று சொல்வார்கள், அங்கும் ஒரு இடத்துக்கு அழைச்சி சென்றார்கள். அங்கு பேசப்பட்டிருந்தது, அதுக்கு கோயில்கிட்ட பணம் வரவில்லை, வர வேண்டும் சொன்னார்கள். அங்கே பூஜை செய்து வந்தேன். பிறகாக வந்து இப்பொழுது அது என்ன நடக்கிறது என்று இன்னும் எனக்கு தெரியவில்லை. அங்கு அழைத்து சென்றவர் வந்து ஒரு மிலிட்ரிக்காரர் ஐயா பாலக்கோட்டில் இருக்கின்றார். எனவே அங்கும் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கும். என் அம்மையப்பன் இது போன்று இன்னும் சொல்லவில்லை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், என்னால் ஷார்ட்டாக முடிக்க வேண்டும், அதனால் தான் முடிக்கிறேன். எனவே அடியோடைய அவதாரத்திற்கு என் அம்மையப்பன் வளம் நல்லவராசி அனைவருமே ஞானக்கிழாவில வந்து சிவராத்திரி முழுவதுமாக அங்கே இருந்து பூஜை செய்து அனைத்து கால பூஜையிலுமே கலந்து அம்மையப்பனுக்கு வந்து தாங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் அங்கே வந்து என் அம்மையப்பனுக்கு வந்து அங்கே கூறிக்கொண்டு தாங்கள் வந்து அனைத்து பூஜையும் கண்டு தாங்கள் கையாலே வந்து பூஜை செய்யலாம். என் அம்மையப்பனுக்கு அலங்காரம் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம். எனவே தாங்கள் பொருளை வாங்கி கொண்டு வந்தால் போதும், அதாவது அபிஷேகத்துக்கு உண்டான அனைத்து வாங்கி கொண்டு வரலாம். பிறகாக வந்து அன்றைக்கு பிரதோஷம் சிவராத்திரி காலத்திலே வந்து சிவராத்திரி பிரதோஷம் அங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வடிகளுக்கெல்லாம் தாங்களால் முடிந்த வந்து பிரசாதங்கள் செய்து வந்து கொடுக்கலாம். அது சுண்டல், கேசரி, பொங்கல் இது போன்று எதுவானாலும் கொடுக்கலாம். அப்படி செய்து மக்களுடைய பசியை யார் தீர்க்கிறார்களோ அவர்கள் பசியை நம்மையப்பன் தீர்ப்பார். அதுதான் குபேர கைலாசநாதர். எனவே மூலத்தை வாழ்வதற்கு குபேர வாழ்வு பணம் வேண்டும். சிவசக்தியை வந்து அடைய வேண்டும் என்றால் அவர்கள் வந்து கைலாயம் என் அம்மையப்பன் ஆதி சிவசக்தி ஆக வேண்டும். எனவே தான் ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதர் என் அம்மையப்பன் இருக்கின்றார். மனிதர்களுக்கெல்லாம் சக்தி, தேகத்த சக்தி வேண்டும், இதற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அதற்காக வந்து என் அம்மை ஓம் சர்வசக்தியாக இருக்கின்றார். ஓம் சர்வஞான குபேர கைலாசனாக என் அம்மையப்பனே இருந்து இந்த அற்புதம் செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மேலே அங்கே வந்து கைலாச கங்கை, விநாயகர், முருகன் நந்தி, ஆகாய கங்கை, சக்தி கங்கை, பல கங்கைகள் இருக்கிற நந்திகங்கெல்லாம். எனவே அது லிங்கமலை என்பது மகா சுயம்பு தேவகிரி லிங்கேஸ்வராக பெயர் வைத்திருக்கின்றேன். அது மேலும் வந்து விரைவில் வந்து என் அம்மையப்பன் அமர்வார். எனவே இப்படி இருக்கிறது. இதை பார்க்கும் அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் வந்து அம்மையப்பன் அருள் புரியுங்கள். ஓம் நம சிவாய திருஷ்டப்படம். ஓம் நம சிவாய். அடியன் இப்பொழுது வந்து 24ஆம் தேதி வந்து பௌர்ணமி முடித்துவிட்டு 21 பிரதோஷம் 21 பிரதோஷம் 24 சிவராத்திரி, இது பௌர்ணமி, அதெல்லாம் இதெல்லாம் முடித்துவிட்டு 24 நைட் கிளம்பி சென்னை வந்தேன். வந்து இங்கே காமாட்சி அம்மன் ஆலயமெல்லாம் சென்று அன்பாக பூஜைலாம் முடித்துவிட்டு பிறகாக வந்து இப்பொழுது வந்து சென்னைக்கு நாளை இரவு செல்கின்றேன். இன்றைக்கு வந்து 3 டேட் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு வந்து பார்த்தால் வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். எங்கோ ஒரு இடம் ரொம்ப தூரம், அது திருவள்ளூர் போகும் ஒரு ஊர் பாதையிலே அங்கே அழைத்து செல்வதற்காக இருக்கின்றார்கள். எனவே அங்கு சென்று கொஞ்சம் பூஜையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது, மக்களுக்கு காட்சி வழங்க வேண்டியிருக்கிறது அதற்காக. எனவே இப்படி வந்து இதெல்லாம் முடித்துவிட்டு நாளை இரவு அடியன் வந்து பாலக்கோடு ஞானக்கிழாயம் வருகின்றேன். வந்து சிவராத்திரிக்கு உண்டான வேலைகள் அனைத்தும் செய்ய வேண்டும். அங்கெல்லாம் பேனர்லாம் வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே அனைவருக்கும் அழைப்பு என் அம்மையப்பன் கொடுக்கின்றார். அதை கேட்டு வந்து தாங்கள் அம்மையப்பன் அருள் பெறுங்கள். ஓம் நம சிவாய திருஷ்ணபடம். ஓம் நம சிவாய போற்றி. நம சிவாய.